தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்களை இன்றைக்கு நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசியல் ரீதியாக சந்தித்தேன். குறிப்பாக தமிழகத்திலே கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சமீபத்திலே சட்டமன்றத்திலே செயல்பாடு சட்டமன்றம் மக்கள் மன்றமாக நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டி பேசினேன். மேலும் நடைபெறவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல் குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்ன என்பதை அவரிடம் பேசினேன். இது ஒரு பொதுவான சந்திப்பு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு. குறிப்பாக தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, பாலாறு, அதே போல் சிறுவாணி பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசு தீர்வு ஏற்படுத்தாமல் மெத்தன போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட இன்றும் மக்கள், விவசாயிகள் எதிர்பார்க்கும் அந்த நிலையை ஏற்படுத்தவில்லை என்பதையும் அவரிடம் எடுத்து கூறினேன். மேலும் இன்னும் 2-3 நாட்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களை நான் மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறேன். நீங்க பொதுவா உள்ளாட்சி என்றால் கூட்டணி என்பது ஒரு புறம், அது உறுதியாக சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்குமே அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் என்றால் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்படுமேயானால் அதற்கேற்றவாறு கூட்டணிகள் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவரை நான் அரசியல் ரீதியாக சந்தித்திருக்கின்றேன் என்றாலே அதனுடைய அர்த்தம் அனைவருக்கும் தெரியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது.